உலகில் அழிவில்லா செல்வம் என்றால் அது கல்வி செல்வம்தான். அத்தகைய செல்வத்தை இலவசமாக கொடுத்த படிக்காத மேதையான காமராஜரை பற்றி நான் இங்கு பேச வந்துள்ளேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். காமராஜர் அவர்கள் காந்திய வழியை பின்பற்றி ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணி எரிப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு 9 ஆண்டுகள் சிறை சென்றுள்ளார். இவரை கருப்பு தந்தை என்றும் அழைப்பார்கள். தமிழகத்தின் முதல்வராக 1954 பொறுப்பேற்றார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை ஏழை மக்களுக்காக வழங்கினார். நீர் பாசன திட்டங்கள், அணை கட்டுகள், தொழில் வளர்ச்சி என காமராஜரின் ஆட்சியின் அசத்தல் திட்டங்களால் வளமானது நாடே. இதனாலே காமராஜரின் ஆட்சி காலத்தை தமிழகத்தின் பொற்காலம் என்று கூறுகின்றார்கள். 1963ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தன்னுடைய 72வது வயதில் காலமானார். ஒரு அரசியல்வாதி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன் மாதிரியாக வாழ்ந்து மறைந்தவர் காமராஜர். காமராஜர் தன்னுடைய தியாக வாழ்வு படிப்பினையாக அமையும். கல்விக்கு தந்தை என்று போற்றப்படும் காமராஜரின் பிறந்த நாளை நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். நன்றி.